உங்கள் விஜய். என்னமாச்சு? அப்பா பாருங்க, என்னாச்சு தெரியலடா. கண்ணு மூச்சு பாருங்க. என்ன பாருங்கப்பா. ஐயாவோட வம்சம் தழைக்க போகுதுங்க. ஐயா வீட்டு ஆண் வாரிசு அம்மாவோட வயித்துல வளர போகுது. அப்படி சொல்லிட்டாங்களே. அன்னைக்கு என்னடானா சாமி அருள் வாக்குல இந்த வாழ்க்கையை ஏத்துக்கோன்னு வந்துச்சு. இன்னைக்கு இந்த அம்மா மாமாக்கு ஆண் குழந்தை பொறுக்கும்னு சொல்றாங்க. நான் அத்தைக்காக நடிக்கணும்னு முடிவெடுத்தது தப்போ? பேசாம இந்த முடிவு எடுக்காமலே இருந்திருக்கலாமோ? மீனாட்சி, யார் என்ன சொன்னாலும் சரி, ஏ சாமியே சொன்னாலும் சரி, உன் முடிவை மாத்திக்காத. எதுக்காக மாத்திக்கணும்? நீ மாறாத, எப்பவும் போல இரு. உன் காதலை நீ விட்டு கொடுக்காத. உலகமே உன்னை தப்பா பேசினாலும் சரி, யாரு என்ன திட்டினாலும் சரி, பிடிவாதக்காரி வீம்பு பிடிச்சவன்னு என்ன சொன்னாலும் சரி, இது உன் வாழ்க்கை. யாருக்காகவும் உன் வாழ்க்கையை மாத்திக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ ஆயிரு, மீனாட்சி ஆயிரு. வேணாம், இனிமே இந்த கட்டுல நீ படுக்க கூடாது. மீனாட்சி, எங்க மீனாட்சியை காணோம்? உள்ளதானே இருந்தா. மீனாட்சி, இங்க இருக்கியா? ஏய், என்னடா கீழே படுத்துட்ட? மீனாட்சி, மீனாட்சி, மாமா தூங்கிட்டியா? அதுக்கே கீழே படுத்துட்ட? எழுந்து மேலே படு. இல்ல பரவாயில்ல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏன்டா? இனிமே நான் கீழே படுத்துக்கிறேன் மாமா. மீனாட்சி, நாம என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்? கட்டில இடது பக்கம் நீ, வலது பக்கம் நான், நடுவில் தலகாணி. அப்படிதானே அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்? போட்டிருக்கோமா இல்லையா? இப்ப என்ன திடீர்னு மாத்தி பேசுற? என்னாச்சு உனக்கு? மாமா இருக்கட்டுமே. ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்டா? ஐயா வீட்டு ஆண் வாரிசு அம்மாவோட வயித்துல வளர போகுது. அம்மா, அம்மா ஏன் சிரிக்கிறீங்க? மாமா, எனக்கு புரிஞ்சு போச்சு மீனாட்சி, நீ ஏன் கீழே படுக்கிறேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுச்சு? எல்லாத்துக்கும் அந்த ஜோசியக்காரமா தானே காரணம். என்னடா ஏ லூசு மீனாட்சி, அந்த அம்மா அப்படி சொல்லுச்சுன்னா அதுக்காக நீ மாமாவே சந்தேகப்படுவியா? சந்தேகம்லாம் படல, இருந்தாலும் நீ முதல்ல எந்திரி. எந்திரி மீனாட்சி, குழந்தை பிறக்கும் அது இதுன்னு ஏதாவது நல்ல வார்த்தை சொன்னாதான் நாம சந்தோஷப்பட்டு அதிகமா காசு கொடுப்போம்னு அந்த அம்மா ஏதோ சொன்னாங்க. அதை போய் இவ்வளவு சீரியஸாக எடுத்துப்ப? நாம மட்டும் இன்னும் 200 ரூபா சேர்த்து கொடுத்துருந்தோன்னு வையே,
அந்த அம்மா என் வயிற்றுலேயே புள்ள உண்டாகும்னு சொல்லியிருப்பாங்க. என்ன என் வயிற்றுல புள்ள வளர்ந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது. ஐயோ என்னங்க அப்பா, உன்னை சிரிக்க வைக்க நான் கர்ப்பமாக வேண்டியிருக்கு. ஜோசியத்தில் இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் மீனாட்சி. நீயும் நானும் கல்யாணம் ஆனவங்கன்னு கெஸ் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் குழந்தை இல்லை, உன்னை பார்த்தாலும் புள்ள பெத்த பொண்ணு மாதிரி தெரியல. அதான் வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஒரு ஃப்ளோரில் அடிச்சு விட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அம்மாவும் 100 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க பாத்தியா. அப்ப அது பிசினஸ் டாக்டிக்ஸ் தானே. இதுக்கு போய் பயந்துக்கிட்டு பாரு, நாம தெளிவா இருக்கிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் எதுவும் நடக்காது. புரியுதா? எதையும் நினைச்சு குழப்பிக்காம மேலேயே படு. குட் நைட் சொல்லு. குட் நைட். குட் நைட். வேட்டையா 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 கதவு தர. வேட்டையா கதவு தர. வேட்டையா மாமா மாமா அத்தை. வேட்டையா கதவு தர. வேட்டையா கதவு மா தர. இந்த வரமா. வேட்டையா என்னமாச்சு? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? எனக்கு ஒண்ணும் இல்லடா. அப்புறம் அப்புறம் எதுக்காகமா இப்படி கதவை தட்டின? நீங்க 2 பேரும் போன் எடுக்கலன்னு வைத்தி எனக்கு போன் பண்ணான். என்ன விஷயம்? அண்ணனுக்கு அப்பாவுக்கு என்ன அத்தை? அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக்கா மீனாட்சி. வீட்ல மயங்கி கிடந்தவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். இப்ப எப்படி இருக்காரா? சீரியஸா இருக்கிறதா தான் சொன்னாங்க. வேட்டையா நம்மள உடனே கிளம்பி வர சொன்னாங்க. மாமா ஏய், நீ ஒன்றும் பயப்படாத மீனாட்சி. ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கல்ல, இனிமே ஒன்றும் ஆகாது. சரி வாங்க போலாம். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழாதீங்க அத்தை. அளவுக்கு அதிகமா ஸ்வெட்டிங் இருந்துச்சு. அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். முட்டாள்தனமா பெரிய தப்பு பண்ணிட்டேன். அம்மா, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டோம்லம்மா. அப்பாக்கு ஒன்றும் ஆகாதுமா, பயப்படாதீங்க. சண்முகம் அங்கிள் பார்த்துப்பாரு. நாள் முழுக்க அபசகுணமா நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்பவே நினைச்ச ஏதோ நடக்க போகுதுன்னு நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அப்படி என்னத்த நடந்துச்சு? தூசி துடைக்கிறப்ப சாமி போட்டோ கீழே விழுந்து கண்ணாடி உடைஞ்சு போயிடுச்சு. குங்குமத்தை கை தவறி கொட்டிட்டேன். வைத்தி முறையா பூ வாங்கிட்டு வந்தப்போ கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் யோசிக்கிறப்போ ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, நீங்க படிச்சவங்க தானே. அப்பதான் கூட சேர்ந்து நீங்களும் அவங்கள மாதிரி மாறிட்டீங்கம்மா. அப்பாக்கு ஒன்றும் ஆகாதுமா. சும்மா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு யோசிக்காம கொஞ்சம் படிச்சவங்க மாதிரி நடந்துங்க. அங்கிள், அப்பாக்கு என்னாச்சு அங்கிள்? கார்டியாக் அரெஸ்ட் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வைத்தி. ஆனா தமிழ் குடிச்சிருக்கிறதுனால எங்களால உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியல. எனிஹவ் சிபிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் போயிட்டு இருக்கு. நத்திங் டு வரி. எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாதனால எதுவும் ரிஸ்க் தான். ஆனா அடுத்த அட்டாக் வராம பார்த்துக்கணும். தமிழே, ஐயா தமிழே, சௌந்தர்யா, என் புள்ளைக்கு என்னாச்சுடி? என் புள்ளைக்கு என்னாச்சு? நான் அவனை பார்க்கணும். அப்பதா உனக்கு யார் சொன்னது? நடு சாமத்துல ஊரே இத பத்தி தானே பேசிட்டு இருக்கு. என் புள்ளைக்கு என்னாச்சு? என் புள்ளைய நான் பார்க்கணும். அப்பாவை ஐசியூல வச்சிருக்காங்க அப்பதா.
ஐயோ என் புள்ளி ஐஸ்ல வச்சுட்டாங்களா? ஐயோ என் புள்ளி ஐஸ்ல வச்சுட்டாங்களாமே. அப்பத்தா ஐஸ்ல வைக்கல, வாயை கழுவு. ஐசியூ வார்டில் வச்சிருக்காங்க. அப்படின்னா ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். சண்முகா, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு? கார்டியாக் அரெஸ்ட்டுமா. அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அப்பத்தா. என் பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக்கா? நானே குத்து கல்லு மாதிரி இருக்கேன். என் பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்பத்தா இது ஹாஸ்பிட்டல், மற்றவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. என் பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்னடா பார்த்து நடந்துக்கிறது? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அம்மா மீனாட்சி, மீனாட்சி, ஐயோ, சுதா, உனக்கு என்ன ஆச்சு? அண்ணன் ஐஸ்ல இருக்காங்க. மச்சான் என்னாச்சு சொல்லுங்க. ஹார்ட் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. அப்பா குடிச்சிருக்கிறதுனால இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாதான். ஃபர்ஸ்ட் எய்ட் தான் போயிட்டு இருக்கு. ஐயோ குடியே கெடுத்துடுச்சே. ஊரே குடிச்சு தானே அழைஞ்சுக்கிட்டு இருக்கு. குடிக்காதீங்கன்னு சொன்னா யாராவது கேக்குறாங்களா? உடம்ப கட்டுங்களா? கத்தாதீங்க, அமைதியா இருங்க. அப்பதா கொஞ்ச நேரம் அமைதியா இரு, இல்லைன்னா வீட்டுக்கு போ. இங்க தமிழரசன்ற பேஷண்ட் கூட வந்தவங்க யாரு? நாங்க தாங்க. நாங்கதான். பேஷண்ட் கண் முழிச்சிட்டாரு. இங்க சௌந்தர்யா யாருங்க? நான் தான். நீங்க மட்டும் உள்ள போங்க. பேஷண்ட் உங்க கூட பேசணும்னு சொல்றாரு. போமா போ. போங்க நீ. அழுது பேசி பேஷண்ட்டை எமோஷனல் ஆக்காதீங்கம்மா. இந்த மாதிரி நிலையில நாங்க யாரையும் பார்க்க கூட அலோவ் பண்ண மாட்டோம். ஆனா தமிழ் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால தான் உங்களை அலோவ் பண்றோம். கூடியமான வரைக்கும் அவரை எமோஷனல் ஆக்காதீங்க. தைரியம் சொல்லி பேசுங்க. சரிங்க டாக்டர். 5 நிமிஷத்துக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். சிஸ்டர் Yes, doctor. பாத்துங்க. என்னங்க? என்னங்க? சிஸ்டர், ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு. ஆக்சிஜன் மாஸ்க் கழட்டிடலாமா? இல்லங்க மேடம், மாஸ்க ரிமூவ் பண்ண முடியாது. அப்படியே தான் பேசணும். என்னங்க சொல்லுங்க. பயமா இருக்கு சௌந்தர்யா. என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சௌந்தர்யா. ஏங்க பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, நாங்க எல்லாம் இருக்கோம். உங்களை
உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். எனக்கு ராத்திரி என்னங்க எனக்கு பயங்கரமான வலி சௌந்தர்யா. நெஞ்சில ஆணி வச்சு குத்துன மாதிரி அப்படி ஒரு வலி. மூச்சு விட முடியாம அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எனக்கு வலி வந்த அந்த நொடி என் வாழ்க்கையே என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு சௌந்தர்யா. இப்போ ஏங்க இதெல்லாம் பேசுறீங்க? நினைவு இருக்கும் போதே நான் பேசிடுறேன். இது பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. சௌந்தர்யா, என்னங்க நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இல்ல இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல. மரணம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சப்பதான் நான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பார்த்தேன். உனக்கு நான் ஒரு நல்ல புருஷனா இல்ல, எங்க அம்மாவுக்கு நான் ஒரு நல்ல மகனா இல்ல, என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு நல்ல அப்பனா இல்ல. மொத்தத்துல நான் ஒரு வெறும் வீம்புக்காரனாவும் கோபக்காரனாவும் மூடனாவும் தான் இருந்திருக்கேன் சௌந்தர்யா. என்னையே நினைச்சு நான் ரொம்ப வெட்கப்படுறேன். ஏங்க இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க. என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன் சௌந்தர்யா. என்னங்க என் ஆயுசு முடிய போதுன்ற நினைப்பு வந்தப்போ வாழ்க்கைக்கான முழு அர்த்தத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சௌந்தர்யா. இருந்த வரைக்கும் எல்லாரும் கூட அன்பா இல்லாம வெறுப்பா கோபமா நடந்துகிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் சௌந்தர்யா. உங்க யாருக்குமே என்ன பிடிக்காதுல்ல சௌந்தர்யா? அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, வெளியில எல்லாரும் உங்களுக்காக அழுதுகிட்டு தான் இருக்காங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க? எல்லாருமே வந்திருக்காங்கங்க. அத்தை, சுதா, மீனாட்சி, வேட்டைங்க எல்லாருமே வெளியில நின்னு உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் யாரு மேலையும் அன்பாவே இருந்தது இல்லையே சௌந்தர்யா. அப்புறம் ஏன் எல்லாரும் எனக்காக சாமி கும்பிடுறாங்க? சௌந்தர்யா, சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், மரண பயம் என் மனச மாத்திருச்சு. அன்பு ஒண்ணுதான் வாழ்க்கையோட அடித்தளம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மனசு மாறிட்டேன் சௌந்தர்யா. ஒருவேளை கடவுள் எனக்கு வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா. ஏங்க என்னென்னமோ பேசுறீங்க? என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். ஒருவேளை கடவுள் எனக்கு வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா எல்லார் மேலேயும் பாசமா அன்பா நடந்துக்குவேன் சௌந்தர்யா. உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன். உனக்கு ஒரு நல்ல கணவனா இருப்பேன். இதுவரைக்கும் நான் உனக்கு பண்ண கொடுமைகளுக்காக என்ன மன்னிச்சிடு சௌந்தர்யா. எனக்கு இப்பதான் வாழணும்ன்ற ஆசை வந்திருக்கு சௌந்தர்யா. என்ன சாக விட்டுறாதீங்க. என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் சௌந்தர்யா. நீங்க கண்டிப்பா பூரணமா குணமாயி வருவீங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. நீ போயிட்டு வேட்டையனை வர சொல்றியா? எதுக்குங்க? நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவனுக்கு நான் ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கேன் சௌந்தர்யா. அவகிட்டே நான் மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். இப்ப வேண்டாங்க. இல்லம்மா, என் மூச்சு நிக்குமா இருக்குமான்னு தெரியல. நான் சுயநினைவோட இருக்கும் போது வேட்டையங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்பத்தான் நான் செத்தா கூட என் ஆத்மா சாந்தி அடையும். வேட்டையனை வர சொல்லு சௌந்தர்யா. வர சொல்றேன். ஆனா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. சரிம்மா. தூங்குங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது.
உங்கள் விஜய். டேய் அம்மா வந்துட்டாங்க. சௌந்தர்யா அம்மா, அப்பா எப்படிமா இருக்காரு? என்னம்மா சொன்னாரு? சௌந்தர்யா தமிழ் ஏதாவது பேசினானா? என்ன நீ அண்ணன் எப்படி இருக்காரு? சொல்லுங்கம்மா. மீனாட்சி, உங்க அப்பா மனசு மாறிட்டாரு. என்னம்மா சொல்ற? சொல்றேன். ஆமா மீனாட்சி, குணமாகி வந்தப்புறம் உங்க அப்பா யார் மேலயும் கோவப்பட மாட்டேன், எல்லார் மேலயும் பாசமா இருப்பேன்னு சொன்னாரு. கருப்பா, என் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துறேன்னு நான் உங்ககிட்ட வேண்டிட்டு வந்தேன். நான் வேண்ட மாதிரி என் புள்ளையோட மனசை மாத்திட்டேன். என் புள்ளைய சோதிக்காம என்கிட்ட நல்லபடியா திருப்பி கொடுத்துரு கருப்பா.